கபடி 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 சரி சரி அவுட் ஆயிட்டேன்டா. விடுங்கடா விடுங்கடா. டேய் அவ எதுக்கு இங்க வந்திருக்கா என்னன்னு போய் கேளு. யார் வந்திருக்காங்க? என்ன அங்க பாடுறா, ராசாதி வந்திருக்கா. டேய் அந்த பிள்ளை உங்ககிட்ட ஏதாவது பேசணும்னு வந்திருக்கோம். போடா போய் என்னன்னு கேளு. பார்த்தாலே பிடிக்காதுன்னு சொல்றேன். நீ போய் ஏதாவது காரணம் சொல்லி அனுப்பி வை. போடா. இல்லடா அது அது வேகமா தான் போயேன். நான் போறேன். டேய் நீ ரைடு வா. நவுறா. அம்மா ராசாத்தி, நீ எதுக்குமா இங்கெல்லாம் வந்துக்கிட்டு? நீ வீட்டுக்கு போமா. அண்ணே, நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு. அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுறேன்னு. அம்மா அவன் உன் மேல பயங்கர கோபத்துல இருக்காம்மா. நீ அவன்கிட்ட இப்ப ஏதாவது பேச போனேன்னு வையேன், அது தேவையில்லாம இன்னொரு புது பிரச்சனை ஆகுமா. அம்மா ராசாத்தி, நீ தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிருமா. அண்ணே, ரொம்ப முக்கியமான விஷயம். நான் அவர்கிட்ட பேசியே ஆகணும், இல்லைன்னா தேவையில்லாத குழப்பம் வந்துடும். கொஞ்ச நேரம் நான் பேசிட்டு போயிடுறேன். அம்மா நான் சொல்றேன் இல்லம்மா, இப்ப வேண்டாம்மா, நீ வீட்டுக்கு போமா. அண்ணே, ரொம்ப முக்கியமான விஷயம்ண்ணே. கொஞ்ச நேரம் அண்ணே, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கண்ணே. சரிம்மா இரு, நான் அவங்ககிட்ட கேட்டு வரேன். சரிண்ணே. டேய் இனியா, டேய் இருடா. டேய் இனியா, டேய் இருங்கடா. டேய் இனியா, என்னடா ஒரு நிமிஷம் அந்த பிள்ளைகிட்ட போய் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வாயேண்டா. அந்த பிள்ளை நிக்குது இல்ல. முக்கியமான விஷயமாண்டா, ஒரு 2 நிமிஷம் போய் பேசிட்டு வாயேண்டா. உள்ள விடாத நீ உள்ள ஏறா. டேய் டேய் என்னடா உன் பிரச்சனை? என்னன்னு தான் போய் கேட்டு வாயேண்டா. அவளை போக சொல்லு. டேய் போனஸ் எடுக்கிறதுக்கு வழியை பாரு. டேய் அந்த பிள்ளை நின்னுகிட்டு இருக்கலடா. போடாங்கறல. அண்ணா சொல்லிக்கிட்டு இருக்க, போய் சொல்ற போடா. ஏடா அவகிட்ட பேச பிடிக்கலன்னா உன்னை போய் நான் சொல்றேன். டேய் நீ தெளிவா சொன்னியா இல்லையா? இன்னொரு தடவை அவங்க வந்து பேசினா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். போய் சொல்ற போடா. டேய் இத நீயே ராசாத்திட்ட போய் சொல்ல வேண்டியதுடா. ஏடா ஊருக்கு இழுச்ச வாயன் பிள்ளையார் கோயில் ஆண்டிக்கிற மாதிரி இப்ப ஏன் காதை பஞ்சர் ஆக்கிட்டியடா. எது? ஒண்ணு இல்ல. போய் சொல்ற போ. போறேன். போடா. போறேன்டா. டேய் வெள்ளறங்கடா. டேய் போடா நீ. ஏம்மா ராசாத்தி, நீயே பார்த்தல அவன் உன் மேல பயங்கர கோபத்துல இருக்காம்மா. நீ அவன்கிட்ட இப்ப பேசுறது சரி வரும்னு எனக்கு தோணலம்மா. அம்மா அவன் இருக்கிற கோபத்துக்கு என்னையே பலார் பலார்னு விடுறாமா. நீ பேச போய் உன்னை இந்த இடத்துல வச்சு அடிச்சான்னு வையேன், நம்ம குடும்ப மானந்தாமா போகும். அண்ணா அது வந்துண்ணே. ஏம்மா அவன் எங்கேயும் போக மாட்டாமா. எப்படியும் பிராக்டிஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு தாமா வருவான். நீ அங்க வச்சு பேசிக்கம்மா. ராசாத்தி, நான் உன் நல்லதுக்கு தாம்மா சொல்றேன், புரிஞ்சுக்கம்மா. இங்க எதுவும் பேச வேண்டாமா, வீட்டுக்கு போமா. அம்மா பயலுகளா இருக்காங்க, அவன் நீ ஏதாவது சொல்லிடுவாமா. நீ வீட்டுக்கு போமா. பாவம் இந்த பிள்ளை என்ன சொல்ல வந்துச்சுன்னு ஒரு வார்த்தை இவன் கேட்டிருக்கலாம். இம்பிட்டு கோபக்காரனா இருக்கான், இது இம்பிட்டு பாசமா இருக்கு. என்னத்த பண்றது? அத்தை எங்கடி உன் அத்தைய காணோம்? இங்கதான் இருப்பாங்கம்மா, வா. எங்க போனாங்க? குமரா அப்படிதான் அப்படிதான். ஏய், உன் மாமியார் சத்தம் கேக்குற மாதிரி இல்ல? ஆமாம்மா, அங்கதான் இருப்பாங்க, வாங்க போய் பார்க்கலாம். வா. விடாத விடாத, அப்படிதான். கமான், உன்னால முடியும். வா வா, எழுந்துரு எழுந்துரு. அப்படிதான், நிறுத்தாத. என்னம்மா இது? நீதான் இந்த போட்டியில ஜெயிக்கணும். பண்ணுடா, அப்படிதான் பண்ணு. அப்படிதான், சூப்பர் சூப்பர்டா. இங்க வா. எங்கம்மா? சூப்பர் சூப்பர் சூப்பர்டா.
ஏன் கண்மணி, நாம உன் புருஷனை தோக்கடிச்சு அந்த ராசாத்திய வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு பார்த்தா உன் மாமியா உன் புருஷன் ஜெயிக்கணும்னு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கா. நான் ஜெயிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த மனுஷன் ஒன்றும் பண்ண மாட்டாரு. நான் எப்போ தோக்கணும்னு நினைக்கிறேனோ அப்பதான் பயங்கரமா ட்ரைனிங் எடுப்பாரு. ஏமா பேசாம என் புருஷனுக்கு மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சிடலாமா? அதெல்லாம் பழைய ஐடியாடி, புதுசா ஏதாச்சும் யோசி. மா நீ தானே ஐடியா முக்கியம் இல்ல, பழசோ புதுசோ நமக்கு காரியம் நடக்கணும்னு சொல்லுவ. அது இல்லடி, நீ மயக்க மருந்து கொடுத்து அது போதை மாதிரி வந்து உன் புருஷன் வெறித்தனமா ஆடி ஜெயிச்சு கீச்சு வச்சுட்டான்னா அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. உன் புருஷனை அட்டாக் பண்ணணும், ஆனா சென்டிமெண்டாவும் இருக்கணும். என்னம்மா சொல்ற? அதை எப்படி பண்ண முடியும்? பேசாம உன் மாமியாருக்கு கரண்ட் ஷாக் கொடுத்துடலாமா? மாமியாருக்கா? ஏய், நீ ஏண்டி ஷாக் ஆவற? உன் மாமியார் படுத்த படுக்கையாய் ஆஸ்பத்திரியில இருந்தா உன் புருஷனுக்கு அதுதானே மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். அவனால கவனமா விளையாட முடியாதுல்ல. மா ஐடியா என்னமோ புதுசா நல்லதா இருக்கு, ஆனா அத்தைக்கு ஷாக் கொடுக்கணும்னா பேசாம என் புருஷனுக்கு ஷாக் கொடுத்துட்டா? ஏய், உன் மாமியார் மேல உனக்கு ரொம்ப தான் பாசம். நான் எதுக்கு உன் புருஷனை விட்டுட்டு உன் மாமியாருக்கு ஷாக் கொடுக்கலான்னு சொன்னேன்னா, உன் புருஷன் விளையாடணும், விளையாடினா தானே தோக்க முடியும். விளையாடாம போனா எப்படி தோக்க முடியும்? ஆமாமா, அத நான் யோசிக்கல பாரு. சரி சரி, நீ போய் ஒயரை எடுத்துட்டு வா. சரிம்மா. போ. எடுத்துட்டு வந்துட்டியா? அதுல போடு. மா கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸ்விட்ச் ஆன் பண்ணா கரண்ட் வருதா, வச்சா ஷாக் அடிக்குதான்னு செக் பண்றேன். உன் கை காட்டு. ஏய், ஏண்டி டெஸ்ட் பண்ண நான் தான் கிடைச்சனா? போ, போய் உன் மாமியாரை வர சொல்லு. போ, இதை கொடு, நான் பாத்துக்கிறேன். போ. ஏய், என்னடி இங்கே நின்னுட்டு இருக்க? போ, போய் உன் மாமியாரை வர சொல்லு. போ. சரிம்மா. அப்படிதான். அத்தை, நீங்க எங்க இருக்கீங்களா? நான் உங்களை காணோன்னு ரூம்ல எல்லாம் தேடிட்டு இருந்தேன். பின்ன அந்த ராசாத்தி வாய்க்கு வந்தபடிலாம் பேசுவா, என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? குமரன் தான் இந்த தடவை ஜெயிப்பான், அதுக்கு தான் இந்த மாதிரி கடுமையா பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. பாக்குற அத்தை, அதுக்காக தானே நான் இருக்கேன். குமரா, எழுந்துருடா, வா. இந்த குளுக்கோஸ் வாட்டரை குடி. வேர்த்து போச்சு. போதுமா? அத்தை, நீங்க எனக்கு பாதாம் பால் வைக்க சொல்லி கொடுக்குறீங்களா? அவருக்கு கொடுக்கறதுக்கு தான். பாதாம் பால் குடிச்சா இன்னும் தெம்பா விளையாடுவாருல்ல. அது ஒண்ணும் இல்ல, பாலை கொதிக்க வச்சு அதுல பாதாம கொஞ்சம் தட்டி போட்டு சக்கரை போட்டு கொதிக்க வச்சா முடிஞ்சு போச்சு. இல்ல அத்தை, நீங்க ஒரு வாட்டி பக்கத்துல இருந்து செஞ்சு காட்டினீங்கன்னா அடுத்த வாட்டி நானே பண்ணிக்கிறேன். என்ன பொண்ணோ நீ. குமரா, ஒரு 10 நிமிஷம் நீ ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ணு. இந்த வா. சமந்தியம்மா, ஐயோ எழுந்துருங்க. அம்மா, அம்மா என்னமாச்சு? அம்மா, அம்மா, அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா என்னமாச்சு? இந்த ஸ்விட்ச் போட்டிருந்த வயரை இவங்க பார்க்கல, கால் வச்சிட்டாங்க போல, ஷாக் அடிச்சிருச்சு. அம்மா, அம்மா, எங்க அத்தைய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாங்க. தூக்குங்க. அம்மாவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க மாப்ள. அம்மா எந்திரிமா. தலையில அடிபட்டிருந்தாலும் பட்டிருக்கும் போல இருக்கு. சீக்கிரம் தூக்குங்க. எந்திரிங்க சம்பந்தியம்மா. நீங்க பிராக்டிஸ் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். சீக்கிரம் போங்க. அம்மா,
அத்தை அம்மா உங்களுக்கு ஒன்றும் ஆகல இல்லம்மா? இல்ல எனக்கு ஒண்ணும் ஆகல. நீ போய் பிராக்டிஸ் பண்ணு. நமக்கு வெற்றி தாண்டா முக்கியம். குமரா, நீ அர்ஜுன மாதிரி உனக்கு எப்படியும் வெற்றி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியணும். நீ போ போ. அம்மா உங்களுக்கு ஒன்றும் எனக்கு இல்லைம்மா? ஒண்ணு இல்லடா, நீ போய் பிராக்டிஸ் பண்ணு. போ. என்ன கண்மணி ஆச்சு உனக்கு? ஷாக் அடிச்சிருச்சா? இல்லையா அத்தை, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நீங்க ரெண்டு பேரும் ஏன் பேயறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? அத்தை, உங்களுக்கு ஷாக் அடிக்கல? அதான் நானும் வயிறு மிதிச்ச உடனே நினைச்சேன். ஆனா எனக்கு ஷாக் எல்லாம் அடிக்கல. நான் தான் பயத்துல விழுந்துட்டேன். ச்சே, அதை விட கண்மணி, நீ குமரனுக்கு பாதாம் பால் செய்யறது எப்படின்னு கேட்டல? வா, நான் உனக்கு சொல்லித் தரேன். வா. என்னாச்சு? சுவிட்ச் போட்டு தான் இருக்கு. லூஸ் கான்டாக்டா என்னவோ தெரியலையே. புனிதா உட்காரு. ராசாத்தி, எங்க இனியனை காணோம்? முதல்ல சாப்பிட்டானா அவன்? சித்தப்பா, அண்ணன் காலையில இருந்தே வீட்டுக்கு வரல. மதியானம் கூட சாப்பிட வரவே இல்ல. சரியான நேரத்தில் சாப்பிடலைன்னா வயிறுக்கு என்ன ஆகுறது? அவனுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லு. சொல்லு. அண்ணா, நீ மதியமும் சாப்பிட வரல. இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் நீ வீட்டுக்கும் வரல. சித்தப்பா உன்னை உடனே கிளம்பி வர சொல்றாரு. வா. இதை பார், அவர் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் நான் வரல. எனக்கு அவன் மூஞ்சியை பார்த்தாலே கோவமா வருது. நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். இங்க பாரு, எனக்கு நாளைக்கு மேட்ச் இருக்கு. அதனால நான் அழகு வீட்டில் தங்கிக்கிறேன். சரியா? நீங்க சாப்பிடுங்க. சரிண்ணா. என்னம்மா சொன்னா? அண்ணனுக்கு இன்னும் அண்ணி மேல இருக்க கோபம் போகலையா சித்தப்பா? அதனால அண்ணன் வீட்டுக்கு வரலையா? அழகர் வீட்டுல தங்கி இருக்கேன், என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாரு. ராசாத்தி, இப்போ உனக்கு சந்தோஷமா? அம்மா, அத இதன்னு சொல்லி குடும்பத்தை பிரிச்சா, இப்போ இனி என்ன வீட்டுக்கு வராம பண்ணிட்டா. அவன் ஒரு நாளாவது வீட்டை விட்டு வெளியில தங்கி இருப்பானா? இப்ப பாரு, உன் முகத்தை பார்க்க பிடிக்காம வெளியில தங்கிட்டான். இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ எல்லாம் உன்னாலதான். அம்மா, இனி என்ன மேட்ச் இருக்குன்னு தானம்மா சொல்லுச்சு. அதான் நைட் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. நீ என்ன வேணும்னாலும் சொல்லு, இவள நான் மன்னிக்க மாட்டேன். பசியா இருக்கேன்னு சாப்பிட வந்தேன். இவளை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். அத்தை, மாமா சாப்பிட்டு போங்க மாமா. இல்லம்மா, சாப்பிட்ற மனநிலையில் இல்லை. அண்ணி, ஃபீல் பண்ணாதீங்க அண்ணி. அவங்களுக்குலாம் பசி எடுத்தா அவங்களே வந்து சாப்பிடுவாங்க. எதையும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க.
கவலைப்பட்டு என்ன ராசாத்தி பிரயோஜனம்? நான் தான் இதை நீ பண்ண போறேன்னு சொன்னப்பவே சொன்னனே இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு. இப்ப பாரு, உன்னால இந்த குடும்பமே பிரியற அளவுக்கு வந்து நிக்குது. இது அதோட மட்டும் முடியாது, இதோட சேர்ந்து உன்னோட வாழ்க்கையும் முடிஞ்சிரும். கொஞ்சம் கோவமா இருந்த இனிய இப்போ உன் மேல இன்னும் கோவமாயிடுவா. டோரா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இனிய மாமா கிட்ட எப்படியாச்சும் நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டா மட்டும் போதும். எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிரும். அதுக்கு இனிய அவன் கூட பேசணும்ல. அவன் தான் உன்னை பார்க்க மாட்டேன், பேச பிடிக்கலன்னு சொல்றானே. இப்ப கூட பாரு, வீட்டுக்கு வராம தான் இருக்கான். இதையும் தாண்டி இனி அவன் ஃப்ரெண்டு தங்கச்சியோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக விளையாட போறான். அதனால நீ நினைக்கிற விஷயத்தை நடத்தவே முடியாது. பணம் தானே, அதை எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். ஆனா குமர மாமா வாழ்க்கை, குடும்ப பெருமை, சந்தோஷம் எல்லாமே இருக்கு. நான் மாமா கிட்ட சொல்லி எப்படியாச்சும் சம்மதம் வாங்கிடுவேன். என்ன ராசாத்தி பண்ற? மாமா கிட்ட நான் விஷயத்த சொல்ல போறேன். ஆனா அவர் என்கிட்ட பேச மாட்டாரு. நான் முடிஞ்ச வரைக்கும் பேச ட்ரை பண்றேன். அப்படி அவர் பேசலனா இந்த லெட்டரை கொடுத்து நான் படிக்க சொல்ல போறேன். இது நல்ல ஐடியா ராசாத்தி. அது என்கிட்ட கொடு, நான் அதை இனியன்கிட்ட கொடுத்துட்டு வரேன். இல்ல டோரா, வேண்டாம். நானே நேர போறேன். இந்த லெட்டரை விட நான் நேர்ல சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். முடியாத பட்சத்துக்கு தான் இது. ஏண்டா இனியா, என்னதான் உங்க 2 பேருக்குள்ள சண்டையா இருந்தாலும் இப்படித்தான் ராத்திரி வீட்டுக்கு போகாம இங்க வந்து உட்காந்துருப்பியா? டேய், அந்த பிள்ளை வேற உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிச்சுரா. பேசி முடிச்சிட்டியா? இப்ப நான் பேசவா? அவ பண்ண காரியம் அப்படிறா. நான் போகாம இருக்கிறது தான் அவளுக்கு சரியான தண்டனை. டேய், நீ பேசுறது நியாயமா? நீயே யோசிச்சு பாடுறா. அண்ணே, அண்ணே, யாருன்னு போய் நான் பார்த்துட்டு இந்த நேரத்துல யாரு? ரசதி, அண்ணே, நீயா? என்னம்மா இந்த நேரத்துல? அண்ணே, நான் மாமா கிட்ட பேசணும்னே. அம்மா, அவனுக்கு இன்னுமே உன் மேல இருக்கிற கோவம் போகலம்மா. அதனால தான் அவன் வீட்டுக்கே வராம என் வீட்டுக்கு இங்க வந்துட்டாமா. ரொம்ப முக்கியமான விஷயம்ண்ணே. அம்மா, உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலம்மா. யாரா? நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட தான் மாப்பிள்ள பேசிக்கிட்டு இருக்கேன். நீ வர வேணாம், நீ அங்கேயே இரு, நான் வந்துடுறேன். மாமா, நான் ஏய்,